தர்மத்தின் வலிமை, ஸ்ட்ரெங்த் ஆஃப் தர்ம என்பது அறவழியில் நடப்பதும் நீதியை கடைப்பிடிப்பதும் பிறருக்கு உதவுவதும் ஆகும். இது வெறும் வார்த்தைகளில் அல்லாமல் செயலில் வெளிப்பட வேண்டும். சத்தியம், அன்பு, கடமை போன்றவற்றை அடிப்படையாகக் கொண்டது. தர்மத்தின் வழி நடப்பது மன வலிமையையும் ஆன்மீக வளர்ச்சியையும் அளிக்கும். மேலும் இது இறைவனால் அருளப்படும் பேரின்பத்திற்கும் வழிவகுக்கும். இது தனிமனித ஒழுக்கம் மற்றும் சமூக நல்லிணக்கத்தின் அடித்தளமாகும். தர்மத்தின் முக்கிய அம்சங்கள். 1. செயலில் வெளிப்படுதல். 1000 அறிவுரைகளை விட ஒரு பயனுள்ள செயல் சிறந்தது. பசித்தோருக்கு உணவளிப்பது, ஏழைகளுக்கு உதவுவது போன்றவை தர்மத்தின் வலிமையை உணர்த்தும் செயல்கள். 2. சத்தியம் மற்றும் அன்பு. உண்மைக்கும் அன்புக்கும் எதிரானவை அதர்மம், அவற்றை வளர்ப்பது தர்மம். 3. கடமையுணர்வு. அவரவர் கடமைகளைச் சரியாகச் செய்வது, குறிப்பாக சத்திரிய தர்மத்தில் உடல் வலிமையுடன் கடமையை ஆற்றும் மனப்பான்மை. 4. ஆன்மீக தொடர்பு. தர்மத்தின் வழி நடப்பது இறைவனை நோக்கிச் செல்வதாகும். தர்மம் மீறப்படும்போது பாவ கணக்கு உருவாகிறது. தர்மத்தை பின்பற்றுவது இறைவனின் அருளை பெற உதவும். மற்றும் 5. எளிமையான வழி. தர்மம் என்பது கடினமான ஒன்றல்ல, சத்தியம் மற்றும் அன்பை அடிப்படையாகக் கொண்டதே தர்மம். தர்மத்தின் வலிமைக்கான உதாரணங்கள். அர்ஜுனனின் காண்டீபம். இது வலிமை, தர்மம், பக்தி ஆகியவற்றின் சின்னமாக கருதப்படுகிறது. யுதிஷ்டிரர். தர்மத்தின் மகனாக கருதப்படுவது தர்மத்தை கடைப்பிடிப்பதன் முக்கியத்துவத்தை காட்டுகிறது. சுருக்கமாக, தர்மத்தின் வலிமை என்பது நீதியான, அன்பு நிறைந்த, கடமை உணர்வுள்ள வாழ்க்கையை வாழ்வதன் மூலம் அடையப்படும் மன, ஆன்மீக மற்றும் சமூக வலிமையை குறிக்கிறது.